வணக்கம் ஈரோடு மக்களே. நம்ம இன்னைக்கு கோவை கட்டெரும்பு நிற்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டல் மலை பகுதி அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் தான் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். பஸ் விட்டு இறங்கி ராஜகோபுரத்து வழியாக தரிசனம் பண்ணி மேலே ஏற ஆரம்பித்தோம். 2 பாதை இருக்குது நண்பர்களே. இதுதான் கோயிலோட முகப்பு என்ட்ரன்ஸ். இந்த பாதை வழியாக தான் நம்ம ஏறணும். அதுக்கு முன்னே தான் நம்ம போய் இந்த அரசமரத்து விநாயகரை தரிசனம் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பழமையான கோயில் நண்பர்களே. ஈரோட்டுக்கே அடையாளமான நம்ம திண்டல் மலை வேலாயுத சுவாமி திருக்கோயில் வளாகத்தோட அழகத்தான் நம்ம ரசிக்கிறோம். மலை மேலே இருக்கிற அந்த முருகனை பார்க்க சுமார் 150 படிக்கட்டுகள் ஏறினாலும் சரி, இல்லை வண்டியில் போனாலும் சரி, 2 பாதை இருக்குங்க. ஏதோ ஒரு பாதையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிம்மதியாக போய் முருகனை பார்க்கலாம் வாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாநகரத்தில் தான் இருக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் திண்டல் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா வேலாயுத சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் தான் நண்பர்களே நம்ம இருக்கிறோம். குழந்தை வரம் வேண்டி இங்கே திருக்கோயிலுக்கு வர பக்தர்கள் ஏராளம். செய்வினை தோஷம், தொழில் வளம் ஆகியவற்றுக்காக இந்த கோயிலுக்கு வர நண்பர்கள் ரொம்பவும் ஏராளமாக இருக்குது. சமீபத்தில் தான் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். படிக்கட்டில் ஏறி போனால் உடம்புக்கு தெம்பு, அந்த வேலாயுதனை பார்த்தா மனசுக்கு ரொம்பவும் நிம்மதியான தெம்பு. இதாங்க நம்ம திண்டல் மலையோட ஸ்பெஷல். நவகிரி மலையில் குடியிருப்பவன் நம்மளையெல்லாம் கைவிட மாட்டான். காரியம் கைகூடுன்னா திண்டல் மலைக்கு வாருங்க, முருகனை பாருங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மேஜிக்கை. நாங்கள் எறும்பு மாதிரி உழைப்போம், ஆனால் அந்த முருகனோட அருளை மட்டும் நம்பி நிற்போம். முருகா காப்பாற்று முருகா. தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரே பாடிய பாடல் பெற்ற தலங்க இது. 178வது தலமாக இது ஸ்பெஷலாக விளங்குது. காலையில் 6 மணி முதல் மதியம் 12 மணிக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இடும்பன் சன்னதி தான். தல வரலாறு பார்த்தீங்கன்னா கோயில் அர்ச்சகர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. அது நீங்கள் கேட்கலாம், கடைசியாக கேட்கலாம். இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டி வழிபாடு முறை இருக்குதுங்க. இடும்பன் மலைப்பகுதியை சேர்ந்து சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இந்த இடத்துல தொட்டில் கட்டி வழிபடுறாங்க. இதோ நம்ம அருள்மிகு வேலாயுத சுவாமியை போகிற வழியில் தரிசனம் பண்ணிக்கிறோம். 2 வழி இருக்குங்க, இது 2ஆம் வழி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனால் இடும்பனையும் விநாயகரும் தரிசனம் பண்ணிக்கலாம். குகைக்கு தான் போயிட்டுருக்கோம். அருள்மிகு தன்னாசியப்பர் குகை நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் வாழ்ந்து தீபசமாதி ஆன இடம்தான் இது. ஏதோ நம்ம பார்த்துருக்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை விசேஷ நாட்களில் நீங்கள் குடும்பத்தோடு வேலாயுத சுவாமி அருளையும் இந்த தன்னாசியப்பரையும் மறக்காமல் தரிசனம் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. திண்டல் மலை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிட்ருக்குது. இதோ பாருங்கள், இப்போ நம்ம தன்னாசியப்பரை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். குடும்பமாக வணங்குறோம் நண்பர்களே. ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குடும்பமாக எங்கே போனாலும் போவோம். நண்பர்களே, எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். எங்களுடைய சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் கட் ஆயிருச்சு. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா முழுவதும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தன்னாசியப்பர் ஜீவசமாதி இதுதான் இது நண்பர்களே. 2 வீலர் காரில் வந்தீங்கன்னா இது வரைக்கும் மேலே கொண்டு 2 வீலரை பார்க் பண்ணிக்கலாம், காரையும் பார்க் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸில் வந்தீங்கன்னா ஒரு 150 படிக்கட்டு மேலே ஏறணும். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு முருகன் சிலை இந்த இடத்துல அமைய போகுது நண்பர்களே. 180 அடி உயரத்தில் இந்த மாதிரி ஒரு சிலை இங்கே அமைய போகுதுன்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கூடிய விரைவில் நம்ம இந்த சிலையை இங்கே பார்க்கலாம். 150 படிக்கட்டு மேலேறி வந்தேன்னா பார்த்தீங்கன்னா அந்த அழகான முன்மண்டப கோபுரத்தோடு இந்த மணி சத்தத்தோடு நாங்கள் 9 மணி பூஜையை பார்த்தோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி பூஜை நடந்துகிட்ருக்கு நண்பர்களே. அந்த பூஜையில் தான் நம்ம இன்னைக்கு குடும்பமாக கலந்துக்க போகிறோம். மூலவரை படமாக்க நமக்கு அனுமதி இல்லை. நம்ம ஆளுடன் எதிர்பார்த்த வேலாயுத சுவாமி தரிசனம் பண்ணிக்க நண்பர்களே. நாங்கள் தூரத்துலேருந்து தான் சாமியை காமிச்சிருக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்கள் எங்கே போனாலும் இந்த கொடிமரத்து கீழே நின்று சுவாமிகிட்ட எங்களோட வேண்டுதலை மனதார வச்சுட்டு வருவோம். எங்களுக்கு மானிஷேஷன் கிடைக்கணும் முருகா அப்படின்னு இந்த வருஷம் நாங்கள் வேண்டுதலை வச்சிருக்கிறோம். எங்களோட மானிஷேஷன் கட் ஆயிருச்சு. வேலாயுத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திண்டல் மலை ஈரோடு. இன்றைய தினம் திண்டல் முருகன் கோவில்னாவே ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலா இருக்கு. நம்ம திண்டல் முருகன் கோவில்ல பாத்தீங்கன்னா சில புராணம்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவபெருமான் கைலாயத்துல தவத்துல இருக்கிறப்ப இடும்பன்ட்ட 2 மலையை கையில கொடுத்து அனுப்புறாரு.
இதை நீ தெற்கு பக்கம் எடுத்துட்டு போ, நான் சொல்ற வரைக்கும் இதை நீ கீழே வைக்கக்கூடாது அப்படின்னும், இவரால பாரம் தாங்க முடியாம ஒரு இடத்துல இறக்கி வைக்கிறப்ப திரும்ப தூக்க முடியும் என்னன்னு சொல்லி பாம்பை நோக்கி அந்த நேரத்துல தவம் பண்றச்ச சுப்பிரமணியர் அங்கிருந்து வர்றாரு. அப்பா தான் கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க எப்படி நீங்க கீழே வைக்கலாம், நீங்க அப்பாவை அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நீ யாரு பொடிப்பையன் கேட்கறதுக்கு, நான் எம்பெருமான் ஈசன்ட்ட பேசினோம் அப்படின்னு சொல்லி மறுபடி தவத்துல இறங்கி இவருக்கு கோபம் வந்து வேல் எடுத்து இவரோட சண்டைக்கு போறச்ச அவங்களோட மனைவி அவர்கள் வந்து இங்க 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 வந்து சுப்பிரமணியர் பிரார்த்தனை பண்ணி, இல்ல அவர் தெரியாம பேசிப்பாரு, நீங்க தான் காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அந்த டைம்ல இருந்தா கரெக்டா காவடி எல்லாம் எடுத்துட்டு வராங்க சுவாமிக்கு இந்த பாலாபிஷேகத்தை பண்றதுக்காக வராங்க. அதுல இருந்து வந்த ஒருவர் தான் தன்னாசி முனிவர்னு சொல்லுவாங்க. அவர் இங்க வந்து பின்னாடி ஜீவசமாதியானதான் நம்ம கோயில் ஒரு ஐதீகம் இருக்கு. அவர்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது உடனே நிறைவேறும் அப்படிங்கிறதும் ஒரு பிரார்த்தனை இருக்கு. சுப்பிரமணியர் அவங்களோட இருமன் அவரோட மனைவியோட பிரார்த்தனையை எடுத்துட்டு இங்க இருந்தனால திண்டல் மலை அப்படின்னு இங்க பேர் ஆகி சுவாமி இங்கே இருக்கிறதா இங்க வந்து ஐதீகம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை திரிஷாதி அப்படின்னு இங்க திரிஷாதி பூஜை அப்படின்னு சொல்லி சத்ரு சம்ஹார திரிஷாதி பூஜைன்னு சொல்லி ஒரு 300 அர்ச்சனை கொண்ட பூஜை, அதுதான் இங்க ரொம்ப சிறப்பு. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க, நம்மளோட பல நாள் பிரார்த்தனை வந்து எனக்கு நிறைவேறாமையே இருக்கு, எங்க சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க கண்டிப்பா தெண்டல் முருகன் வரலாம். அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. வேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி சாமி, நன்றி நன்றி. 5 நிமிஷத்தில் அழகாக நாங்கள் உங்களுக்கு முருகனை சுற்றி காமிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இங்கே தான் நம்மளுக்கு 4 வீலருக்குள்ள பூஜை போடுறாங்க. நன்றி.